ஒரு அடித்தளம் மாதிரி எபிசோட் வந்து வச்சிருப்பாங்க. இந்த எபிசோட் ஜூலி வந்து இந்த குயின் ஆஃப் த ஷேடோகனா மாறிடுவாங்க. இந்த எபிசோட்ல வந்து நிறைய ஹிடன் டீடைல்ஸ் இருக்கும். அதுவும் இல்லாம இந்த எபிசோட்ல வந்து ஒரு அடுத்தடுத்த எபிசோட்ல என்ன ஆகும்னு சொல்லிட்டு இந்த எபிசோட்லயே வந்து அதிகமாக வந்து காட்டியிருப்பாங்க. இந்த எபிசோட பத்தி ஒரு ஃபுல் டீடைல் நீங்க நம்ம பார்த்தலாம், பிரேக் டவுன் மாதிரி. அதுலயும் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்கி வந்து இந்த புக்கை எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அங்கிளும் சரி பீமாவும் சரி 2 பேரும் வந்து இந்த புக்கை வந்து ரிசர்ச் பண்ண போவாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், பீமா வந்து கிளாஸ் போட்டிருப்பாரு. அந்த மாதிரி பீமா வந்து எப்பவுமே வந்து போட்டதே கிடையாது. இது வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, பீமா வந்து இந்த புக்கை வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கலாம். ஏன்னா அந்த புக்கில் இருக்கிறது எல்லாமே வந்து ஜாப்பனீஸ் மந்திரன்றது எல்லாமே தெரியும். ஏன்னா விகடநாகதன் வந்து ஒரு ஜாப்பனீஸ், அதனால அங்கிளுக்கு வந்து ஜாப்பனீஸும் தெரியாது. ஆனால் சீசன் 4லேயே பார்த்துருப்பீங்க, அங்கிளுக்கு ஜாப்பனீஸ் தெரியாததால இந்த புக் அந்த ஷேடோகன்ஸை பற்றின மொத்த டீட்டெயில்ஸும் வந்து இந்த பீமா தான் எடுப்பார். அதனால உள்ளேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் வந்து கிளாஸ் போட்டிருப்பாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பீமா தான் வந்து அந்த புக்கை வந்து ரிசர்ச் பண்ணுறாருன்றது ரொம்ப நல்லாவே நம்மளுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. அதனால தான்